வணக்கம் நண்பா இங்கிலீஷ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நான் நல்லா இருக்கேன். எஸ்டர்டே ஒரு வீடியோ முடிச்சிருக்கோம். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா யூஐனா என்ன, ஃபிக்மா சாஃப்ட்வேர் எங்க யூஸ் ஆகுது, எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பத்தி பார்த்தோம். அதோட பேசிக் டெம்ப்ளேட் ஒன்று செக் பண்ணணும், எப்படி டெம்ப்ளேட் ரெடி பண்றதுன்னு. சேம் டைம் யூஐ வந்து எப்படி த்ரூ த வெப்சைட்ல வந்து பிளே ஆகுதுங்கிறத பத்தியும் பார்த்தோம். ஸோ நேற்று வந்து நம்ம ப்ராப்பரா ஒரு டிசைன் பேஸ்ல வந்து செக் பண்ணி பார்க்கல. ஸோ டுடே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஹோம் ஸ்கிரீன் வந்து ரெடி பண்ண போறோம். அது எப்படி பீஸ்ஃபுல்லா இருக்கு, சேம் டைம் ஆக்சசிபிலிட்டி வந்து மெட்டாகுஸ் 3 யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கு, ஈஸியா இருக்கா இல்ல சிஸ்டமே பெட்டரா இருக்காங்கிறத பத்தி இன்னைக்கு செக் பண்ணிட்டு ஒரு ஸ்கிரீன் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சேம் டைம் அதுல நேற்று நான் ஒர்க் பண்ணும்போது ஃபேஸ் பண்ண ஒரு பெரிய இஷ்யூ என்னன்னா, நம்மளுக்கு கம்ப்யூட்டர் கீபோர்டு வர மாட்டேங்குது. நம்ம மொபைல்ல வர மாதிரி நார்மல் QWERTY கீபோர்டு மட்டும்தான் வருது. கம்ப்யூட்டர் கீபோர்டு வந்து நம்மளுக்கு சம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும், ஆல்ட், கண்ட்ரோல், ஷிஃப்ட்னு. ஸோ அதெல்லாம் வந்து அதில் வரல. அதுக்கான சொல்யூஷன் வந்து நான் இன்னைக்கு மெட்டாவோட ஒர்க் ஸ்பேஸ் ஒன்று இருக்கு, அப்ளிகேஷன் ஹரிசான்னு, அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்ம அதுல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். அதுல ஒர்க் பண்ணும்போது எப்படி இருக்கு, ப்ராப்பரா ஒரு சிஸ்டம்ல ஒர்க் பண்ற மாதிரியே இருக்கா, இல்ல நம்மளுக்கு ஃபர்தரா அதுல கீபோர்டும் மவுஸும் தேவைப்படுமா எக்ஸ்ட்ராவா அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு வீடியோல பார்ப்போம். ஓகே, வீடியோக்குள்ள போலாமா? லாஸ்ட் வீடியோவில் நம்ம பேசிக்காக யூஐனா என்ன, அந்த யூஐ டிசைன் வந்து எப்படி ஃபிக்மாவில் ஒர்க் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்தோம். சேம் டைம் சம் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணோம். மவுஸும் கீபோர்டும் இல்லாமல் ஃபிக்மாவை வந்து மெட்டாகஸ் 3ல யூஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. சேம் டைம் ஃபிக்மா மட்டும் இல்லை, அதர் அப்ளிகேஷனுக்கும் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா மெட்டாவில் ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அது பேர் பார்த்தீங்கன்னா மெட்டா ஹரிசான் ஒர்க் ரூமுங்கிறது. இது ஃப்ரீயாக ஆப் ஸ்டோர்லேயே அவைலபிள் இருக்குது. சேம் டைம் அதுக்கு ரெலவெண்ட்டான ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இம்மர்ஸ்ட். அது வந்து டிஃப்ரெண்ட் ஆப் டெவலப்பரோடது. இது வந்து மெட்டாவோடது. ஃபஸ்ட்டு மெட்டா ஹரிசான் ஒர்க் ரூமில் யூஸ் பண்ணி எப்படி இது வந்து பிசிக்கும் விர்ச்சுவல் ரியாலிட்டிக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இந்த மெட்டா ஹரிசான் ஒர்க் ரூம் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு உங்கள் பிசியோ இல்லை மேக்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா சேம் இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இதுலேயும் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்க் செட்டப் பண்ணணும். அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ரெண்டு அப்ளிகேஷனுக்கான டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிரும். சேம் டைம் நீங்கள் பிசிலையும் ஓப்பன் பண்ணணும். மெட்டா ஹரிசான் ஒர்க் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டப்பில் தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து 3 ஸ்க்ரீன் வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும். மேபி இன் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா 5-6 ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுற மாதிரி அப்டேட்ஸ் வந்து வரலாம். ஸோ நம்மளுக்கு 3 ஸ்க்ரீனே இன்னப் தான். ஏன்னா நம்ம இப்போது ஒரு 60,000 பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்க்ரீன் செட்டப் வந்து பண்ணுறது கஷ்டம். சேம் டைம் இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்பேஸும் அதிகமாக தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். சேம் டைம் உங்களுக்கு வந்து மவுஸ் அண்ட் கீபோர்டு வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நான் வந்து ஒரு சில காம்பனன்ட்ஸ், ஒரு சில இமேஜஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் குயிக்காக கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி 2 வீடியோ ரொம்ப டைம் எடுத்துருச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து என்ன செக் பண்ணுறோன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹோம் ஸ்க்ரீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் பேஸ் பண்ணி பார்த்தோம். டுடே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்பிளோட ஃப்ரேம் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்பிளோட நேட்டிவ் அப்ளிகேஷனோட ஹோம் ஸ்க்ரீன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா மெட்டாகஸ்டோட வெப்சைட்டும் ஆப்பிள் விசன் ப்ரோவோட வெப்சைட்டும் பேஸ் பண்ணி நம்ம மெட்டாகஸ்ட்டுக்கு ஒரு ஹோம் ஸ்க்ரீன் வந்து ரெடி பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணிடுவோம். அந்த ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளோட 14 and 15 ப்ரோவோடது வச்சுக்கலாம். ஆல்ரெடி இதுக்கான ஸ்டேட்டஸ் பார், நேவ் பார் எல்லாமே எடுத்து வச்சுட்டா நம்ம வந்து அதை சும்மா ஆல்ட்ரு பண்ணி நம்ம பேசிக்காக எப்படி ஒர்க் பண்ணணும்னு பார்த்தோம்னா, ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக இது பண்ணுறதுக்கு நம்ம அலைன்மெண்ட்டில் போயிட்டு டாப் அலைன்மெண்ட்டு, சென்ட்ரல் அலைன்மெண்ட்டு கொடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம குயிக்காக இந்த ஸ்க்ரீனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாவுக்கும் ஆப்பிளுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராமினெண்ட்டாகவே தெரியும். சேம் நம்ம இங்கே காம்பனண்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கு. இந்த காம்பனண்ட்டெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பற்றியும் நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போதைக்கு வந்து நம்ம இந்த ஒரு இதை எடுத்துகிட்டு நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்குவோம். ஓகேவா? இதுதான் வந்து பேசிக்காக ஒரு மொபைலோட ஸ்டேட்டஸ் பாரும் நேவிகேஷன் பாரும் ஆப்பிளில் இருக்கும். ஸோ நம்ம இதை பேஸ் பண்ணி இப்போ அப்ளிகேஷனுக்கான என்னென்ன காம்பனன்ட்ஸ் தேவைப்படுதோ அது எல்லாமே இன்சர்ட் பண்ணணும். நான் ஆல்ரெடி காம்பனன்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனோட நேவ் பார் ஃபஸ்ட் அப்ளை பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த அப்ளிகேஷன் எதுக்காக ரெடி பண்ணுறோம்?
ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஃபார் மெட்டாகஸ்ட். ஸோ அதில் என்னென்ன தேவைப்படுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, செர்ச் இருக்குது, கார்ட் இருக்குது, அக்கௌண்ட் இருக்குது, மெனு பார் இருக்குது. ஸோ நம்ம இங்கே அதவே அப்ளை பண்ணலாம். இங்கே ஆல்ரெடி நம்மளுக்கு ஹோம் இருக்குது, செர்ச் இருக்குது. எக்ஸ்ப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெனு யூஸ் பண்ணிக்கலாம். மெசேஜுக்கு பதிலாக நம்ம சேட் அப்ளை பண்ணிக்குவோம். ப்ரொஃபைலுக்கு பதிலாக அக்கௌண்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இப்போது நேவ் பார் ரெடி. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவைப்படுது, அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு செக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது நம்ம இன்னர் பேஜில் எதுலையாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஹெட்டர் பார்ட் அப்ளை பண்ணணும். ஹெட்டர் பார்ட்டில் நம்மளுக்கு மோஸ்ட்லி எதுவுமே தேவைப்படாதுங்க. ஆல்ரெடி நம்ம எல்லாமே வந்து நேவிகேஷனில் கொண்டு போயிட்டோம். அதனால் வந்து ஒன்லி லோகோ மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். இதோட ஹைட் வந்து செக் பண்ணணும். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருந்தீங்கன்னா ஹைட்டை இப்படி செக் பண்ணி பாருங்கள். பட் இது ராங்காக இருக்கும், 52 காட்டுதா. இதே வந்து கூகுள் குரோமில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்பெக்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த செக்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அதோட ஹைட்டும் வித்தும் காட்டும். 430 பிக்சல் டு 67 பிக்சல். ஸோ நம்ம வந்து 67 பிக்சலில் வந்து ஹெட்டர் பார்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரேம்லேயே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஏதாவது ஒரு இமேஜை நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது ஈஸியாக வந்து அதில் போய் அடாப்ட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ இது எல்லாமே ப்ராப்பராக அலைனாக இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஒரு கிரிட் வேணும். அந்த கிரிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேமை செலக்ட் பண்ணுங்கள். லேஅவுட் கிரிட் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா கிரிட்னு இருக்கும். அதில் வந்து காலம் யூஸ் பண்ணிக்கோங்க. காலமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோஸ்ட்லி மார்ஜின் வந்து மொபைல் அப்ளிகேஷனில் 16 தான் வைப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அலைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு காம்பனண்ட்டும் எலிமெண்ட்டும் உள்ளே கொண்டு வரும்போது அலைன்மெண்ட்டுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சேம் டைம் இதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்சிவ் ஸ்க்ரீன் வந்து அப்ளை ஆகும். ஸோ இதோட காலம் வந்து பார்த்தீங்கன்னா 5 காலம் வைக்காதீங்க, 4 காலம் வந்து போகும். வித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 to 150 எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள் லோகோஸ்க்கு. நம்ம இப்போது கிளாரிட்டியில் அங்கிட்டி 100 வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை சென்டர் பண்ணிக்கோங்க. ஏன் ஃப்ரேம் யூஸ் பண்ண சொன்னோன்னா இதுக்காக தான். நீங்கள் ஃப்ரேம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி அது கண்டெய்னருக்குள்ளே தான் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் அலைன்மெண்ட் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். சென்டர் அலைன்மெண்ட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் லிஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அவங்க ஹரிசாண்டல் ஸ்க்ரால் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை சும்மா ஒரு கிரிட்டாக கன்வெர்ட் பண்ணிப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே நம்மளுக்கு 4 கிரிட் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். மார்ஜின் டு மார்ஜின் எடுத்துக்கோங்க. இதுக்காக தாங்க கிரிட் யூஸ் பண்ண சொன்னது. கரெக்டாக அலைன் ஆயிரும், உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்காது. ஸோ எப்போவுமே ஒரு அப்ளிகேஷன் டிசைன் ஸ்டார்ட் பண்ணும்போது கிரிட் யூஸ் பண்ணி ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் டாப்பில் வந்து ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்டிங் நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்குவோம். சேம் இதோட ஃபாண்ட் பார்க்குறக்கும் நீங்கள் இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் நேமும் தெரிஞ்சிடும். அதில் கீழே டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் 40 பிக்சல் ஆப்டிமிஸ்டிக் டிஸ்பிளே மான்சராட்னு போட்டிருக்கா. 32. ஸோ இப்போ நம்ம இதை வந்து சென்டர் அலைன்மெண்ட் வச்சுக்கலாம். மேலேருந்து ஒரு 16 பிக்சல் உங்களுக்கு கேப் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ப்ராடக்ட் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ப்ராடக்ட் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கான டைட்டில் செட் பண்ணிடலாம். இங்கே என்ன டைட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து ரேண்டமாக அதையே யூஸ் பண்ணிடுவோம். ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 12 பிக்சல், சேம் ஃபாண்ட்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. Ctrl+X Ctrl+V கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள இன்சர்ட் ஆகிக்கும். ஸோ நம்ம இப்போ எல்லா பிக்சரும் வந்து டிஃப்ரெண்ட் பிக்சர்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் விசுவலாக நம்மளுக்கும் ஒர்க் பண்ணும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்காக எல்லா பிக்சருமே டிஃப்ரெண்ட்டாக அப்ளை பண்ணியாச்சுங்க. ஸோ இது வந்து ப்ராடக்ட் லிஸ்டிங்காக நம்ம கிரிட் ஃபார்மெட்டுக்கு மாற்றிருக்கோம். அவங்க ஹரிசாண்டல் ஸ்க்ரால் வச்சுருந்தாங்க, நம்ம கிரிட் ஃபார்மெட்டுக்கு மாற்றிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மெயின் அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸ்பெஷல் ஆஃபர்னு சொல்லி. ஸோ நம்ம அந்த பேஜ் வந்து நம்ம இதுக்கு கீழே வர மாதிரி பண்ணிடுவோம். சேம் ஃபார்மெட் தான். நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டவே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கீழே அப்படியே எடுத்து சேம் 16 பிக்சல் கேப்பில் வச்சுட்டு நீங்கள் வந்து மெட்டாகஸ் 3ன்னு அப்ளை பண்ணிட்டு இருக்கணும். ஓகே, மெட்டாகஸ் 3ன்னு வச்சுட்டு இதுக்கான கேப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கேப் மாதிரியே ஃபாலோ பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. சேம் அதுக்கு அடுத்து வந்து இதோட மெயின் பிக்சர் ஒன்று கண்டென்ட்டு கீழே வர மாதிரி வச்சுக்கோங்க. பட் நம்ம இப்போ கண்டென்ட் எதுவும் அப்ளை பண்ணாதங்காட்டி நம்ம இதை அப்படியே டைரெக்டாக ஒரு இமேஜ் வந்து இது கீழே ஸ்க்ராலில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் இது வந்து 2 டைப்பாக ட்ரை பண்ணலாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக கவர் ஆகிருக்கிற மாதிரி வைக்கலாம், இல்லை இது டிரான்ஸ்பரண்ட்டாக இது ஃப்ளோட்டிங்கில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். நம்ம ஃப்ளோட்டிங்கில் இருக்கிற மாதிரியே வச்சுக்குவோம். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் ஸ்க்ரீன் ரெடி.
ஸோ அவங்களோட அப்ளிகேஷன் எப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் நேட்டிவ் அப்ளிகேஷனுக்கு வரும்போது. ஸோ இதுதாங்க அவங்க ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ரெஸ்பான்சிவ் ஸ்க்ரீன். நம்ம வந்து அதை நேட்டிவ் கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா கிரிட் ஃபார்மேட்டுக்கு மாற்றிருக்கோம். சேம் டைம் டச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூஐ. அதுக்காக சேம் டைம் நம்ம மேலே இருந்த எல்லா நேவிகேஷன் திங்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே நேவ் பாரில் கொண்டு வந்துட்டோம். ஹெட்டரில் இருந்ததெல்லாம் நேவ் பாருக்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு டிசைனும் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. நம்ம இதில் இன்னும் நிறைய பண்ணலாம், பட் ரொம்ப டைம் எடுத்துக்கும். நம்ம சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறங்காட்டி இது ஒரு பேசிக்காக நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டேன். ஸோ ஹோம் ஸ்க்ரீன் வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டோம். இப்போ கன்க்ளூஷன் என்னென்னா மெட்டா ஹரிசான் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஒர்க் ஸ்பேஸ் ரெடி பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஃபேஸ் பண்ண எந்த இஷ்யூவும் வந்து இங்கே ஃபேஸ் பண்ணல. ஏன்னா நம்மளுக்கு கீபோர்டு மவுஸ் இருந்துச்சு, கொஞ்சம் குயிக்காக முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதோட வீடியோ வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து இன்னும் யாராச்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா நம்ம ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்கலாம். நாளைக்கு வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே நண்பா, நண்பீஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பாய் பாய், டேக் கேர்.